அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு என்ன பேச போறேன்னு தெரியும். ஒரு இனம் அழிகிறது என்றால் அந்த இனத்தை காப்பாற்ற ஒருவன் வருவான், அவனை தூக்கி பிடிங்கள் என்று காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். காரல் மார்க்ஸ் எழுதின பதிப்புகளில் வரலாறு அழிஞ்சு போயிருச்சு. அதுல அண்ணன் கிட்ட ஒரு சிறப்பு ஏடு இருக்கு, அதை படிச்சிருக்கேன். ஒரு மொழியை காப்பாற்ற ஒருவன் 15 ஆண்டுகளாக தனித்து போட்டுகிறார் என்றால் அவன்தான் சிறந்த தலைவன் என்று செலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கார். கடைசியா உக்ரைனுக்கு போகும்போது அவர் என்னிடம் பேசியது, ஒரு மொழி ஒரு இடத்தை உருவாக்கும், அந்த இடத்தை ஆள்பவன் ஒருவனாக இருப்பான், அவன் 2000 நூற்றாண்டில் உருவாவான் என்று அப்போதே மலாலா சொல்லியிருக்கிறார். மலாலாவை நான் சந்திக்கும் போது ஒரு சின்ன பிள்ளை, நான் தூக்கி கொஞ்சம் இருப்பில்ல, அப்போ அது சொல்லுச்சு. இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். நான் காலையில் உப்புமா கின்றவன் இல்லை தம்பி, உப்புமா கின்றவன் இல்லை தம்பி, உப்புமா கின்றவன் அல்ல. நான் என்ன செய்வேன், முல்லை மருதம் நெய்தல் அப்புறம் இது எல்லாம் கடை போடுவேன். பள்ளிக்கூட வாசலில் பொட்டி கடை போடுவேன். பொட்டி கடை போட்டு எல்லாருக்கும் அது கொடுப்பேன். உனக்கு விளங்கு நினைக்கேன் தம்பி, உனக்கு விளங்கு நினைக்கேன். ஓலா ஊபரு எல்லாம் ஓலா விடுவேன். ஓலா இது அதெல்லாம் அரசுடைமை ஆக்கிடுவேன். ஏடா பைத்தியக்கார பையன், இவ்வளவு நாளா மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் அரசு வேலைன்னா இன்னைக்கு ஓலா ஊபர்லாம் ஓலா இது கொடுக்குறானே நீங்க கேட்கக்கூடாது. அது வேற. அறிவார்ந்த தமிழ் சமூகங்கள்ல சிரிக்கணும். எப்படி அரசுக்கு காசு வருது, எப்படி வருது? அரசு எதுக்கு என் தாய்க்கு 1000 ரூபா கொடுக்கா, என் பிள்ளைக்கு எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறா, அரசுக்கு எது காசு அப்படின்னா நீங்க யோசிக்கணுமே தவிர, அண்ணனுக்கு எங்க இருந்து காசு வருது, அண்ணன் எப்படி நோகாம சொகுசு கார்ல போறேன், அண்ணன் எப்படி நோகாம ஏசி பங்களாவில் வாழ்றேன், தங்க செங்கலி போடுறேன் அப்படின்னு அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு யோசிக்க கூடாது. யோசிச்சுன்னா செருப்படுத்து அடிப்பேன். யோசிக்காதீங்க, அது வேற, அது யோசிக்காதீங்க. உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் நீங்க கேட்கணும், ஒரு அரசு எப்படி இயங்கும், வரி மூலியமா இயங்கும், எங்கெங்க இருந்து திட்டங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்கணும்னு அவங்க கிட்ட டேட்டா இருக்கும். ஆனா அண்ணன் கிட்ட டேட்டா இல்ல. நீ எப்படி 1000 ரூபா கொடுக்குறியோ அது எப்படி கொடுக்கல, ஒரு நைட்ல குடிச்சுக்கிட்டு இது காலி பண்ணிடுவேன் தம்பி, தின்னு காலி பண்ணிடுவேன். அதனால அண்ணன் கிட்ட கணக்கு வழக்கு கேட்காதீங்க. மற்றபடி வேற யார்ட்டையா கேளுங்க, உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களே? பாட்டெல்லாம் கூட பாடுவேன், லிரிக்ஸை நாளைக்கு பாடுறேன். அடுத்ததாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அண்ணன் இப்போ வேட்பாளராக அறிவிக்க போகிறேன். இதுதான் ஹைலைட்டு. என் தங்கச்சி சீதாலட்சுமியை அறிவிக்கிறேன். அட மடப்பயலே, ஈரோடு இடைத்தேர்தல்னு டெபாசிட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தோத்து போனேன் ஒரு தங்கச்சியை வேற தொகுதியில் நிற்கிறியே, உன்னைய மாதிரி ஒரு லூசு பயில மடப்பயில நீ பார்த்தது இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. என் காதுக்கு கேட்குது, என் செவிக்கு கேட்குது. அதை பற்றி இல்லாமல் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா ஆகச்சிறந்த முட்டாள் நான் தான். ஏன்னா போன தடவை திருவத்தூர்ல நின்னா இப்போ காரைக்குடியில் நிற்கிறேன். ஏன்னா தம்பி இன்ஸ்டாகிராமில் என்னைய 4 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான். அதோட கம்பேர் பண்ணும்போது டென்டல் டாக்டர் இது மென்டல் டாக்டர், அவன் பல் டாக்டருக்கு கம்மி தான் வியூஸ். ஆக வாடா நீயா நான் ரீல்ஸ் போட்டு பார்த்து போடா, வாடா பல் டாக்டரே வாடா தம்பி, நான் பல் டாக்டர் இல்லை பல்லை பிடித்து பார்ப்போம் தம்பி அப்படின்னு அவனுக்கு எனக்கு 1 to 1 இருக்கு. இன்னைக்கு வா பார்த்துருவோம், மோதிடுவோம், வா மோதிடுவோம் வாடே அப்படின்னு சண்டை போட போறேன். அடுத்ததா என்னுடைய வேட்பாளர்களை நான் அறிவிக்க போறது இந்த பையன் தான், பொறுக்கி பையன். ஒரு புரட்சியாளர் வைங்க. ஆணவ படுகொலைக்கு ஆணவ கொலைக்கு துணை போறவன், குடிப்பெருமை கொலைன்னு சொல்றா, குடிப்பெருமை கொலை, அந்த குடிப்பெருமை கொலைக்கு துணை போறவன், காதலிச்ச பாவத்துக்காக அவன் அந்த பையனை கடத்திட்டு போய் ஆணவத்தை எரிச்சவன், இவனை மாதிரி ஒரு புனிதமான ஒரு நல்ல தூய சக்தியை தான் என்னுடைய வேட்பாளராக நிப்பாட்டுறேன். நம்மளையா நியூஸ் பிட்ட பாரு. இளைஞரின் ஆண் உறுப்பை தீ வைத்து எரித்து சிதைத்து சித்திரவதை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆணவ கொலை முயற்சியா? கேட்டியா? அடுத்ததா ஒருத்தர் நிப்பாட்டுறேன், கரிகால பாண்டியன், அவரை நிப்பாட்டுறேன். இவன் சாதாரண ஆகவும் இல்லை, இவன் சாதி வெறி பிடிச்சவன், இவனை தான் அந்த இடத்துல நிப்பாட்டுறேன். ஏன் அவனை நிப்பாட்டுறேன்? அங்க அவனுக்கான சாதி ஆளுங்க அங்க இருக்காங்க. அம்பேத்கர் போராடி தனி தொகுதியை வாங்கி கொடுத்தாரு.
அந்த இடத்துல தலித்துகளை நிப்பாட்டி அங்க நான் இங்க இவனை போட்டி விட வச்சிருக்கேன். இதான் என்னுடைய அரசியல். சாதி கடந்துன்னு வாயில விடுவேன். ஆனா அது இல்லை, நான் விடுறதான் ஓல. அதே நல்ல விஷயம். கேட்டுக்கங்க, உங்களுக்கு விளக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. உங்களுக்கு புரியுது. நீங்க அங்க பாரு, என்னுடைய இளம் வேட்பாளர்களை பாரு, என்னுடைய இளம் வேட்பாளர்களை பாரு. என்னைய மாதிரி இளம் துடிப்பு, என்னைய மாதிரி சொல்லாத. நான் 60 வயசு கழட்டு போய் என்னைய விட்டுரு. அந்த மாதிரி 117 இளம் வேட்பாளர்கள் வராங்க பாரு. பாதி பேர் என்னைய விட பெரிய ஏஜா இருக்காங்க. எனக்கு தெரியாமலே காசை வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்டையோ விடுவோம். போய் தொலை இருக்கட்டும். இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் தம்பி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தம்பி. இந்த மாநாடு முற்றிலும் மாறுபட்ட மாநாடு. கலை இலக்கியங்கள் நீ பார்த்திருப்ப, கூத்தடிக்கிற பார்த்திருப்ப. இந்த மாநாடுல உலகத்திலே எங்கேயுமே இல்லாத பஞ்ச் இந்த மாநாடுல இருக்கு தம்பி. உலகத்திலே எங்கேயும் இல்லாத பஞ்ச். செஞ்சு காட்டவா? வயிற்றுக்கு அடிப்பேன் தம்பி. வயிற்றுக்கு அடிச்சு பொழைக்கிறேன் நான். உலகத்திலே இல்லாத பஞ்சு தம்பி இது. அப்படியான பஞ்சை செஞ்சு நிற்கிறார். அரசியல் நிற்கிறேன். இன்னைக்கு அறிவார்ந்த சம்பளம் யோசிக்கணும். அண்ணன் பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கேன். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரிகள், ஒரு நடிகை, மொத்தமா 234 வச்சிருக்கேன். எங்கடா மீனவனை காணோன்னு கேளுங்க, எங்கடா விவசாய காணோன்னு கேளுங்க, எங்கடா ஆடு மேய்க்கிறவனை காணோம், எங்கடா மாடு மேய்க்கிறவனை காணோம், எங்கடா பழையவனை காணோம். என்னை செருப்படுத்தாடிங்க. அப்ப எனக்கு ரோசம் வராது. ஆனா அவங்களுக்காக தான் நான் வச்சிருக்கேன் கட்சி அப்படின்னு நான் உருட்டுவேன். நம்ம யாருன்னு கத்தணும். ஏன்னா நீ அறிவு கட்ட முட்டா கூட்டம். அறிவார்ந்த தமிழ் சொந்தமும் நான் உன்னை ஏமாத்துவேன். அதுல முக்கியமானது நம்மளுடைய சின்ன விவசாயம் தான். ஆனா ஒரு விவசாயி கூட நான் நிப்பாட்ட மாட்டேன். ஏன்னா விவசாயி பிச்சைக்கார பையலா இருக்கேன், காசு தர மாட்டேன். ஏன் வேட்புமனு தாக்கல் பண்ற கூட அவன்கிட்ட காசு இல்லை, அவனுக்கு நான் நிப்பாட்டணும். கட்சிக்கு காசு கொடுக்கணும். அண்ணன் வைத்த புழப்பு காசு கொடுக்கும்ல, பணையர்வா இப்படி கொடுப்பான். அதனால அவன் நிப்பாட்டல தம்பி. அறிவார்த்தம்னு சொல்லி யோசிக்கணும். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். அதில் மாநாடுல ஒரு ட்விஸ்டாக கவனிச்சிங்கன்னா, அண்ணன் பார்ப்பனர்களுக்கும் சீட்டு தரேன், அவாக்களுக்கும் சீட்டு தரேன். ஆமா தம்பி. திராவிடத்தை பார்ப்பன கடப்பாறையால உடைப்புன்னு சொன்னவன் தானே நான். அயோக்கிய சங்கிப்பையன் தான் நான். அதனால் நான் இந்த வாட்டி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு தொகுதியும், சென்னில மயிலாப்பூர் நகரில் ஒரு பாப்பனையும் இறக்குவேன். அவன் தமிழ் பார்ப்பான்னு உருட்டுவேன் தம்பி. தமிழ் பார்ப்பான் இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே இருந்தானா அப்படின்னு கேட்டுறா தம்பி. செருப்படுத்த அடிச்சுக்குவேன், என்ன நானே அடிச்சுக்குவேன். அப்படி கேட்டுறாரு. அப்ப தமிழ் பாப்பா நம்மளை ஒடுக்கலையா அப்படின்னு கேட்டுறாரு தம்பி. அசிங்கமா போயிரு எனக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோட இருக்கு தம்பி. தமிழ் பாப்பான்னு இருக்கிறேன். நாளைக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு அலை இறக்குவேன். அவங்களும் வாழணுன்றவேன். கேட்டா அவங்க இந்த மண்ணில் வாழ வழி இல்லையா அப்படின்னு உருட்டிவேன். அந்த மாதிரி எதையாவது செய்து இந்த தேர்தலில் கமிஷன் கலெக்ஷனை போட்டு துபாகூர் மாதிரி இவங்களெல்லாம் நம்பி இவங்களாம் காசை கொடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு அரசியல் வேணுங்கிறதுக்காக இவங்க நிப்பாட்டுறாங்க. இந்த இதெல்லாம் இதில் பாதி வேட்பாளர் தொகுதிக்குள்ள எவனுக்குமே தெரியாது. மாற்றம்ன்றவே நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? விவசாயிகளை நிப்பாட்டணும், மீனவர்களை நிப்பாட்டணும், இல்லை காட்டுக்குள்ள காட்டு வேலை செய்யறவன் நிப்பாட்டணும், இல்லை நான் பணையறவனை நிப்பாட்டணும், ஆடுமைக்கு நிப்பாட்டணும். நான் நிப்பாட்ட மாட்டேன். பொறியியல் படிக்கிறவன்ட்ட காசு இருக்கு, எனக்கு கொடுப்பான், இனி வாழ வைப்பான். மருத்துவம் படிக்கிறவன்ட்ட காசு இருக்கும், எனக்கு கொடுப்பான். சரி, மருத்துவனா அரசு மருத்துவனா தனியார் மருத்துவனா நான் நிப்பாட்டுறேன். அதான்டா நான் பைத்தியக்கார பயில. போஸ்ட் ஓட்டுனா ஒட்டுனா வெளியே போடா பைத்தியக்கார பயில அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நடந்திருக்கு. நான் சொன்னதெல்லாம் நீங்களுமே யோசிச்சு பார்க்கணுங்கிறது தான். அடுத்ததான் நம்ம வழக்கம் போல் தாவேக்காவுக்கு வருவோம். ஏன்னா இப்போ சொன்னதெல்லாம் உண்மைங்க. என்டிகேவை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை. ஏன்னா பார்ப்பனர்கள், தமிழ் பார்ப்பனர்களை காப்பாற்றும். தமிழ் பார்ப்பனர்களை நீ என்ன காப்பாத்துறது? தமிழ் பார்ப்பனர்கள், அது என்னடா புது வார்த்தை? தமிழ் பார்ப்பனர்கள். பார்ப்பனர்கள் எங்க இருந்து வந்தாங்க? பார்ப்பான் எங்கிருந்து வந்தாங்க? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு. தமிழ் பார்ப்பனர்கள் யாரா? அந்த தமிழ் பார்ப்பனர் அவங்க மீட்டு உருவாக்குறது தான் தமிழ் தேசியத்தோட வேலைன்னு ஒரு ஆள் அங்கிருந்து பேசுறான். இந்த ஆளு தம்பி உன்னை நான் பின்னான்னு கண்டு நான் வியக்கேன் அப்படின்னு இந்த ஆளு எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. அதுல ஒரு ஆளு வேட்பாளர் சாதிய
ஆணவ கொலைக்கு துணை போனவன், செஞ்சவன் கூட சொல்லுங்களேன். அந்த பையனை கடத்தி கொண்டு போய் ஆணுறுப்பை எரிச்ச அயோக்கிய பையன், அவருக்கு வேட்பாளர். இவரை சட்டமன்றத்துக்கு போனா எப்படி? இன்னொருத்தர் தான் சாதி பெருமையை பேசுறவரை அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டேன்னா நான் சொல்லல, அந்த வேட்பாளர் சொன்னேன். அந்த வீடியோவும் பாருங்க. அம்பேத்கர் உங்களுடைய தலைவரா இல்லையா? அம்பேத்கர் என்னுடைய தலைவர் கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொண்டோமே தவிர ஏன் அம்பேத்கர் மட்டும்தான் தலைவரா? அது என்ன தலைவரா ஏற்றுக்கொண்டோமே தவிரனா அதுல அதனோட உள்ளர்த்தம் என்ன? அம்பேத்கர் மட்டும் நாங்க ஏன் தூக்கி கொண்டாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிவாஜி அம்பேத்கர் தலைவர் அதெல்லாம் எனக்கு தெரியும். அம்பேத்கர் தலைவரா இல்லையா? அம்பேத்கர் மருதநல மக்களுடைய தலைவர் அல்ல. இந்திய சட்டத்தை இயற்றியவராகலாம், மிக்க மகிழ்ச்சி. ஆனா தேவேந்திர குல மக்கள் அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. 60 வருஷமா நீங்க தானே கொண்டாடுனீங்க. நாங்க கொண்டாடவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் அறியாமையின் காரணமாக தன் பேரை தானே தேடி திரியும் அறிவை இழந்து இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட மக்களுடைய வரலாற்றை மெல்ல மெல்ல மீட்டெடுத்த காலம் இது. அது அறியாமையில் எடுத்துட்டால் இனிவரும் தலைமுறைகள் கண்டிப்பாக அம்பேத்கர் என்ற ஒரு பெயரை யாரும் உச்சரிக்கவும் மாட்டார்கள். அவரை தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு. இது உங்களோட கருத்தா தானே இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து தமிழை அழிப்போம். தமிழ் கூடிய விரைவில் அந்த மேடையில் மலையாளிகள் உள்ளே நுழைகிறார்கள், தெலுங்கர்கள் உள்ளே நுழைகிறார்கள், நாங்கள் சௌராஷ்டிராக்கள். இந்த ஆளு சௌராஷ்டிரா மாநாடுக்கு போய் நிதி வாங்கிட்டு வராப்புல, அது வேற. தெலுங்குல ஓட்டு கேட்குறாங்க தனியா போய். நாம் தெலுங்கர் கட்சின்னு மாத்திப்பாங்க போல. அயோக்கியத்தனத்தோட உச்சம் இவங்கெல்லாம். இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, நம்ம மறுபடியும் தாவேக்காவுக்கு வருவோம். அதாவது 2 ரகசியம் சொல்றேன். ஜப்பான் டெக்னாலஜியில கூரை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் ஒரு துபாய் ஒருத்தன் போட்டிருந்தான், ஒரு யூடியூபர். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் தனி. அவன் நிறைய வாட்டி கேஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், அழுது வீடியோலாம் போட்டிருக்கான். அவன் பொம்பளை பொறுக்கி தான். அவன் சொல்றான், விமர்சனங்கள் வருவதை தலைவன் ஏற்றுக்கொண்டால் அவன்தான் ஆகச்சிறந்த அறிவாளித்தர். ஏண்டா 50 உயிரை கொன்னதுக்கு அப்புறம் தான் நீ மாத்திக்கியாடா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கணும். நான் கேட்பேன், நான் நாகரீகமா கேட்பேன். உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்க அப்ப மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன்டா நீ எல்லாம் 50 உயிரை கொண்ட நீ எல்லாம் நீ மனுஷன் இல்லையா நீங்க கேட்டுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் தான் கேட்டுக்கோங்க. பட் ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன் சார் 50 உயிரை கொண்டு இப்பதான் உங்களுக்கு மூஞ்சி இதுல மூளையில வேலை செய்தா அப்படின்னு கேட்பேன். அப்ப நம்ம விசாரிச்சா இது தொண்டர்களுக்கான சேலம் பகுதிக்கான வேலூர் பகுதிக்கான தொண்டர்களுக்கான கூட்டமா தான் இருந்துச்சு. டக்குன்னு நிர்வாகிகள் கூட்டமா மாத்திட்டாங்க. நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் நிர்வாகிகள் முக சுழிச்சிட்டாங்கன்னா காலி. தொண்டர்கள் லூசு பசையே போடா பைத்தியக்கார மண்டையில ரோட்ல விழு, எங்க வேணாலும் விழு, மரத்துல ஏறி சாவு, அதை பத்தி எனக்கு. நிர்வாகி அவங்களுக்கு முக்கியம். பார்த்து தேர்வு செஞ்சிருக்காங்கல்ல. நிர்வாகி கீழே ஒவ்வொருத்தர் கீழேயும் 10-15 பேர் இருக்காங்கல்ல. அதனால நிர்வாகிகள் மனசு போனக்கூடாதுங்கிறதுக்காக செட்டர். இப்ப இதுவே தொண்டர் மாநாடா இருந்துச்சுன்னா செட்டர் இல்ல, வெயில்ல சாவுடா, இன்னொரு சுராஜ் மாதிரி அவர் வடமணல் மாதிரி இன்னொருத்தர் ஆக்கி விட்டுருவாங்க. செட்டர் ஜப்பான் டெக்னாலஜி செட்டர். இது காரணம் இதுதான். இது நிர்வாகி கூட்டமா மாறினதுக்கு அடுத்த நாள்ல இருந்தா இந்த ஷட்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இந்த ஷட்டர் பிளானே இல்லை. அது வரைக்கும் இந்த ஷட்டர் பிளான் இல்லை. இப்பதான் தூக்கி சொருவி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ஷட்டரா இருக்குமான்லாம் நமக்கு தெரியாது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இப்போ மணி 11 தான் ஆகுது. அடுத்ததா கட்சி கட்டுப்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒன்று சொல்றேன். விஜய் போயிட்டு இருக்காரு, ரோட்டை மறைக்கிறாங்க. ரோட்டை மறைச்சி அது நல்லதுதான், ஒரு தலைவர் வராரு இது பண்றதெல்லாம் ஓகே ரைட்டு. ஒருத்தன் பைக் எடுத்துட்டு கீழே தேய்ச்சிக்கிட்டு விழுகிறான், பைக்கை கூட தூக்கல அப்படிங்கிறான். இதெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? வராதீங்க அப்படின்னா வரக்கூடாது. ஒருவேளை அவன் பைக்கு கீழே தேய்ச்சி, அப்பா அந்த பைக்கு கீழே விழுந்ததை பார்க்கும்போது பயம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் தினமும் 30 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு வரேன். கண்ணு முன்னாடி எத்தனையோ கண்டெய்னர் ரோட்ல தான் போறேன். சாவை பார்த்துட்டு இருக்கோம். அவன் விழுகிறத பார்த்தா பயம் வந்துருச்சு. ஐயோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வா அப்படின்னு. அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே கத்துறான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா ஓட விடுறானுங்க. அடுத்து நிர்வாகிகள் கூட்டம்னா நிர்வாகிகள் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு சிட்டு ஆர்டர் சொல்றதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. பேத்துக்கிட்டு உள்ள பூந்துட்டாங்க. எல்லாரும் QR கோடாது மயிர் அப்படின்னு உள்ள பூந்துட்டாங்க. இப்போ இது தனியா இருக்கு. இதுல ராஜ்மோகன் அண்ணன் ஒரு அம்மா பேசும்போது, ராஜ்மோகன் அண்ணன் அந்த அம்மா பேசிட்டு, எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்தது தம்பி ராஜ்மோகன் தான், அவர் தான் அடுத்த துணை பொதுச் செயலாளர்ன்றுச்சு. புஷியானது என்னடா எனக்கு தெரியாமல எனக்கு ஆப்பு வைக்கிற ஏழே உன்னை வச்சுக்கிறேன்டான்னு அவரு பார்க்கிறாரு. அவன் சீட்டை காப்பாத்திக்கணும், அவனோட பேரை காப்பாத்திக்கணும், அவன் எப்படியாவது முன்னாடி வந்துடணும், இருக்கிறவனை காலி பண்ணிட்டுன்றதான் அந்த கட்சிக்குள்ள நடக்குது. அப்ப 2 பேருக்கு நடுவில் போட்டி இல்லை, அவங்களுக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியும். அதான் அப்படிதான் நடக்குது. இப்ப இது எல்லாமே இன்னைக்கு நடந்த சம்பவம். 2வது நேத்து பெரம்பூர் தொகுதியை மாறு பண்ணாங்கல்ல.
வட சென்னையில பெரம்பூர் தொகுதியில 3 பெல்ட்டை அதை பிரிக்க முடியும். ஒரு பெல்ட்டு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின பெல்ட்டு, நீங்கள் அப்படியே இந்த மில்காண்டி, புளியந்தோப்பு பேக் சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிறிஸ்துவர்களும் ஷெட்யூல் கேஸ்ட்டும் அவங்க தான் இங்கே இருப்பாங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பிவி காலனி, சத்தியமூர்த்தி நகர், இன்னொரு ஏதோ ஒரு நகர் ஒன்று வரும், அந்த பிரியாணி ஏரியா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டும் கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க. ஜமாலியா சுற்றி முஸ்லீமும் இருப்பாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டும் முஸ்லீமும் இருப்பாங்க. அப்படியே சத்தியமூர்த்தி நகர், வியாசார்பாடிலாம் வந்துட்டிங்கன்னா அங்கே முஸ்லீம்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் இருப்பாங்க. இதை குறி வச்சு தான் இந்த தற்கூரி அண்ணன் இங்கே வந்து நிற்கிறாரு. தில்லு திராணி தெம்பு இருந்துச்சுன்னா, நீ உனக்கு உண்மையிலே வீரம் இருந்துச்சுன்னா, சிட்டிங் அமைச்சர்கள் எங்கேயாவது ஒரு ஆளை போய் எதிர்த்து நில்லு. நீ பெரிய கிழிச்சவெண்ண தானே, நீ பெரிய ஆகச்சுருந்த அறிவாளி தானே, நீ பெரிய ஸ்டார் தானே, நீ பெரிய பெரிய ஆள் தானே, போய் சிட்டிங் அமைச்சர் தொகுதியை போய் நில்லு, தேர்வு செஞ்சு போய் நில்லு. நில்லு மேமே, என்ன மேமே, நீ வந்தா பெரிய கூட்டம் வருது, மயிர் வருதுலாம் பேசுறல, கருத்தெல்லாம் பேசுறல, ஆளே இல்லாத ஒரு இடத்துல போய் ஃபீல்டு அவுட் கெத்து பண்ணிட்டே நான் ஜெயிச்சிட்டேன்றது, அதுக்கு பேர் நீ ஜெயிக்காமல் இருக்கலாமே. ஆளே இல்லாத கிரவுண்ட்ல ஆடி நீ என்ன தலைவா பண்ண போற? உனக்கு தைரியம் இருந்தா கொங்கு மண்டலத்துல போய் நில்லு தலைவா. உனக்கு தைரியம் இருந்தா மதுரை மாவட்டங்களை சுத்தி இருக்கக்கூடிய போய் இடத்துல போய் நில்லு தலைவா. எங்க ஏன் நிக்கல? கரெக்டா ஜாதி மத ஓட்டை பார்த்து கரெக்டா வந்து நிக்கிறாரு விஜய். நான் சொன்னது உண்மை. அந்த இடத்துல அந்த சமூக மக்களுடைய வாக்குகள் தான் அதிகம். கரெக்டா அங்க வந்து தேர்வு செஞ்சு நிக்கிறாரு. கரெக்டா இவரு இதே திருவொற்றியூர்ல வந்து நிக்க சொல்லுங்க, நிக்க மாட்டாரு. ஆர்கே நகர்ல நிக்க சொல்லுங்க, ராயபுரத்துல நிக்க சொல்லுங்க, ஆர்பர்ல நிக்க சொல்லுங்க, இங்கெல்லாம் மிக்சடு. அப்படியே மாதவரம் கொளத்தூர் போக சொன்னா மிக்சடு, கொளத்தூர் நடுங்கிரும், பேண்ட்லேயே போயிடுவாப்புல. தேர்வு செஞ்சு நிற்கிறாரு. நல்லா கிறிஸ்துவர்கள் விட்டு அடுத்து திருச்சியில் இருக்க இடத்தையும் மார்க் பண்ணி வைக்கிறாங்க. சாதி மதத்தை பார்த்து தான் இவனுங்க வேட்பாளரே நிறுத்துறானுங்க, தேர்வும் செஞ்சு நிப்பாட்டுறானுங்க. இவனுங்க ஆகச்சிறந்த நம்பர் 1 பயந்தாங்கோலி. இந்த பயந்தாங்கோலிங்க தான் வந்து நாங்க வந்தா அங்க, இங்க வந்தா போங்க அப்படின்னுவாரு. ஆதவர்னா 1 to 1 கூப்பிடுறாருல. ஆதவர்னாக்கு தில்லும் திராணியும் இருந்தால் நீ திமுக வேணா, அதிமுகவோட மாஜி நிக்கிற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு காட்டு. அதிமுக நிக்கிற எஸ்பி வேலுமணியோ, சிவி சண்முகமோ, இல்ல திண்டுக்கல் சீனிவாசனோ, இல்ல வந்து ஜெயக்குமாரனோ, யாராவது ஒருத்தரை நீ நின்று ஜெயிச்சு காட்டு. உனக்கு உண்மையிலே திராணி திறமை இருந்துச்சுன்னா விஜய் மூஞ்ச வச்சு நீ ஜெயிச்சு காட்டு. விஜய் மூஞ்ச வச்சு நீ ஜெயிச்சு காட்டு. இல்லைன்னா உன் ஆளுங்க எவனையாவது சிட்டிங் அமைச்சரோ இல்ல மாஜி நிக்கிற இடத்துல நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லு. விஜய் மூஞ்ச வச்சாலே ஜெயிச்சிருவேன்றீங்களா? ஜெயிச்சு காட்டுங்க. ஆகச்சிறந்த நம்பர் 1 பயந்தாங்கோலிங்க, தொடர்நடிங்க பயலுக. குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.